வணக்கம். ஐயா அண்ணே நல்லா உட்காருங்க ப்ளீஸ். நல்லா உட்காருண்ணே ப்ளீஸ். ஓகே தெரியுது இல்ல. அப்புறம் அதான் எப்படி எல்லாரும் அதான் பிரமாதம் பிரமாதம். அப்புறம் தம்பி சுதர்சன் 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 அருமையா வாசி. என்னப்பா சுதர்சன் சுதர்சன் அடிக்கடி எனக்கு எங்க அம்மா வசம்ப வச்சு நல்லா இது பண்ணி விட்டாங்க. நல்லா இருக்கீங்களா திண்டுக்கல்? நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனை. நீங்க நல்லா இருந்தாதான் எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு சந்தோஷமே. ஏன்னா மூத்த கலைஞர்கள் அல்லவா. நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் அண்ணா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? சரி. அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கி உண்மையிலுமே இந்த வருஷத்துக்கு அண்ணன் நம்மளை சந்திக்கிறோம். இனி ஓனர் தான் ஏன்னு கேளுங்க. இனிமேல் நம்ம ரெகுலரா சந்திக்கிறதுக்கு நம்ம தான். ஆமா ரசிகர் நீங்களே எப்படி நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. இவ்வளோ தங்கச்சி தம்பிய காணாங்கானு தேடிட்டே தீரான். உண்மையாதான் சொல்றேன். ஓ என்னங்க கண்ணீரா அழுத மணியமாவே இருக்கிறா எப்ப பார்த்தாலும். ஆமா அந்த மாதிரி இருக்கட்டும். நமக்கு படியோட யூடியூப் சேனல் யாரியா யூடியூப் சேனல் சிரிக்கவே மாட்டேன் நீ வாழ்க்கையில. சரியா ஹலோ நீங்க தப்பாவே பண்ணீங்க. பங்குனி பிறந்துட்டாவே உத்தரம் வந்துரும். ஆமா நாலு பேர்த்த ஒரு தடவை உழுப்பட்டுமா படிக்கட்டுமா நீ நடிக்கிறடி என்கிட்ட முத்த சொல்ல நீ சிவன் உட்காருங்க நினைக்கிறேன். உண்மையுமே சொல்றேன். இன்னைக்கு முதல் முறையா பக்கம் சூப்பர் சொல்றது காரணம் என்ன தெரியுங்களா? 5 பேத்துக்குமே இன்னைக்கு தான் முதல் இரவு. முதல் இரவு ஆமா ஆமாங்க. நீங்க ஆமா 4 பேரும் அப்படியே சொல்லிச்சு விட்டாங்க. தூணு அங்கிட்டு போயிரு பாத்துருங்க. சைஸுகளை பாரு. ஆமா ஆமா நம்ம 2 பேரும் இலசுல 3 பேர் இல்ல இன்னைக்கு 4 பேரு. நீ இவங்களோட சேர்ந்துட்டியல்ல அந்த டிக்கெட். ஓ ஆத்தடி பக்கம் இருக்கின்றது. இப்படித்தான் இருக்கணும் முறையில் பக்கமே நாடக அமைப்பாளர் என்ற அப்பா தமிழ்ச்செல்வம் அப்பா அவர்களுக்கு நன்றி வணக்கம். ஒளிபெருக்கி
சூப்பர்ண்ணே. வசதியா இருக்கா அண்ணே? காலையில நான் மலப்பற போயில இதை மட்டும் கட்டி கொடுத்துருந்தேன். எனக்கு எதுக்கு வேலை இருக்கு நாளைக்கு. ஒலிம்பிக் நான் இப்படிதான் இருக்க வேண்டும். ஒலிம்பிக் வந்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் முதல் நன்றி. ரசிகர்கள் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக கூட்டம் சூப்பரா இருக்காங்க. அருமையான நம்ம அண்ணன் பப்புன்னு அண்ணன் சொன்ன மாதிரி நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஏரியா அறந்தாங்கிக்கு இந்த பக்கம் தான். அமைதியாக நாடகத்தை இப்படித்தான் ரசிக்கணும் அப்படின்னு நாங்க அன்பளிப்பெல்லாம் வந்து வாங்கலாம் மாட்டோம். அப்படி கொடுக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா 500 ரூபா 2000 ரூபா தாலும் 1000 ரூபா தாலும் அதெல்லாம் செல்லாதுமா. ஏன் 500 ரூபா செல்லாதோ? 1000 ரூபா தானே இங்க இருக்கு. 500 ரூபா கொடுத்தாதான் செல்லும். நான் வண்டியிலேயே கூட்டிட்டு இருக்கேன் கூட துணைக்கு. நம்ம ரொம்ப பொறுமையாரு வடிவு நடத்தி கட்டி வைக்க மாதிரி அதான் பழமா ரெடி. சூப்பரா இருக்குண்ணே. ஒளிபெருக்கி உண்மையிலுமே நேரத்தெல்லாம் ரொம்ப சிரமம் ஆகி போச்சு. அன்னைக்கு அப்படி நல்லா இருக்குல்ல உண்மைண்ணே. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆமாத்த ஆமாம்மா நீங்க ஆரம்ப கம்பெனி நான் இப்ப கம்பெனி அத்தா உங்க 4 பேருக்கு வரலாம் நினைக்கிறேன். ஏன் எல்லாம் அப்படி உருன்னே உட்காந்துருக்கீங்களே? என்ன உனக்கு இல்ல கொஞ்சோடு ஒரு கலவரம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கிட்டு அடி அடி அப்புறம் மிருதங்கர் அண்ணே அண்ணே சரிண்ணே அண்ணே நல்லா எக்கோ ஏற்றி வச்சோண்ணே. இல்லைன்னா ஆரவுண்டுக்காருக்கு எருத்து வச்சோன்னு போய் தொலைவிட்டு மாமா நீங்களா? மச்சா மச்சா அரவணோட சொல்லிருப்பேன். அந்த
ஏன் நீங்க எப்படி சொன்னா ஏத்துக்குவீங்க? ஏன் மச்சான் அப்பா உங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க பிரச்சனை இல்ல ஆளுண்டு என்ன ஒழுகுதா? ஆமா 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 நீங்க சொல்லி கொடுத்துருங்க இந்த ரூம்ல. அட அதைத்தாங்க சொன்னேன். ஹலோ மிஸ்டர் ஆல்ரவுண்டுக்காரவுளே, திண்டுக்கல் அங்குலாசிலே நீங்க பெரிய ஒரு ஆல்ரவுண்டு. இன்னைக்கு புதுக்கோட்டை சேர்த்து நீங்க பெரிய ஆல்ரவுண்டு. ஆல்ரவுண்டு மட்டும் இல்லை, நீங்கள் பெரியவங்க தான். அப்படி சொல்ல மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் ஆண் பிள்ளை தான். அதுக்காக வந்துட்டு என்னை என்ன இன்னும் இதை பண்ண சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன மாமா விருப்பத்துக்காக அந்த பாடு. நான் பாடக்கூடிய பாடல் எப்படி சேரு? நாங்க சேர்க்கணும் உனக்கு. நீங்க சேர்த்தா நீ வந்து சொல்லணுமா? சேர்க்கறது நாங்க சேர்க்கணும். நீங்க சேர்த்துங்க. அதனால அப்படியே சேருதா இல்லையா? நான் சேர்த்துக்கிறவனே தம்பி, நான் வாசிக்கிறது நான் பாடுற பாட்டு உங்க கொட்டில சேருதா இல்லையாப்பா? கட்டையில இந்த ஆல்ரவுண்டர்ல நான் பாடுற பாட்டு உங்க ஆல்ரவுண்டர்ல சேருதா சேரலையா? ஒரே அனிதா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் உங்களை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஆமா, இந்த நைட்ல உங்க 4 பேர்த்த என்ன நல்லா இது பண்றீங்களே? இல்லங்க, நல்லா கை இருக்குதா இல்ல ரேகை ஓடுதா ஓடலன்னு பாத்துட்டு இருக்கேன். நம்ம ரேகெல்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப நாள். ஏன் ரேகை அழிஞ்சு என்ன ஆடுறதுக்காக? கையில உள்ள ரேகை ஏன் அழியுது? தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்றதுனால. அதுக்கு தானே. சரி, தப்பா எடுத்துக்காங்க. யார் நீங்க? நல்லா மண்ணெட்டி பிடிச்சி வேலை பாக்குறதுனால நீ சம்மாளி இருக்கா சொல்லக்கூடாது. ஏமா உண்மையிலே வரைக்கும் நீ மம்முட்டியை பிடிச்சி ஒரு வயலுக்குன்னா நான் தண்ணி பாய்ச்சினேன் அப்படின்னு கோயில்ல சத்தியம் பண்ணி சொல்லு. ஒரு பல வயலுக்கு தண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த வயலுக்கு சொல்லல, விவசாயம் பண்றதுக்கு நான் தண்ணி. ஆமாமா, இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறியே, இப்ப நான் கேக்குறேன், விவசாயங்கிறிய ஒரு விவசாய வீட்டுல கணவன் வெளியில போறாங்க, அப்ப மனைவி என்ன பண்ணணும்? கணவன் வெளியில எங்க வேலைக்கு போகும்போது
போதுங்களா? இல்ல வேலைக்கு போகும்போது வயக்காட்டுக்கு வேலைக்கு போறப்ப மனைவி என்ன செய்வானா தூக்குவலியில சோத்த போட்டு அவங்களுக்கு தேவையானத பூரா எடுத்து கொடுப்பா. பொண்டாட்டிக்கு அதான் வீட்டுல வேலை. இப்ப எல்லாம் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. மனைவி தூக்குவாளியில சோத்து போட்டு அவங்கள சாப்பிட்டுட்டு அங்க தூங்க வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே மனைவி ஒரு கட்டிங் கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்க, பல வயலுல உழுவோம். நீங்க நினைக்கிறதா தப்பு. ஏமா அந்த காலத்துல உள்ள பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து நாடா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அந்த காலத்துல உள்ளவங்க காலையில எந்திரிச்சு வயக்காட்டுக்கு போகையில வயலுக்கு போகையிலேயே நீரார உப்பு போட்டு குடிச்சு போட்டு தான் போவாங்க வயலுக்கு. வயல்ல குடிச்சு வேலை பார்த்து முடிச்சாலும் இந்த காலை சாப்பிட நம்ம மதியம் 10 மணிக்கு காலையில 10ல இருந்து 12 மணிக்குள்ள காலை சாப்பிட அப்பதான் சோத்தேன்னு அவங்க பாப்பாங்க. நீரார குடிச்சு விட்டு வேலை பார்த்த உலகம் அப்போ. இப்ப எல்லாம் நீராரத்துக்கு பதிலா மூத்திரத்தை குடிச்சுட்டு பாக்குற உலகம் இப்போ. அந்த விஷயம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன? நீராரத்தை குடிச்சிட்டு போய் வயல் வெட்டாங்கன்னா ஒரு வயல தான் வெட்டுவாங்க. நீ சொல்றிய மூத்திரத்தை குடிச்சு விட்டு வெட்டினாங்கன்னா 5-6 வயல் வெட்டுவாங்க. ஐயா இதுல இருங்க நீராரம் குடிச்சு வெட்டினாங்கன்னா வரப்ப பூரா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துருவாங்க எத்தனை வரப்புனாலும். ஆனா இப்ப தண்ணிய போட்டு போய் வரப்ப வெட்ட மாட்டாங்க. எல்லாம் உழுது பிறண்டுகிட்டு வர வேண்டியதா இங்க போய். உங்க இப்ப நீங்க பாக்குற வேலையோட நாங்க பாக்குறோம். கட்டின மனைவி என்னைக்கு புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம நீங்க எல்லாம் போனீங்களோ அதனாலதான் முக்காவாசி பேர் இன்னைக்கு ஒயின் ஷாப்பை தேடி போறது. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறது அப்படி. எந்த ஒரு மனைவியுமே கட்டின புருஷனுக்கு எல்லா மனைவியுமே மரியாதை கொடுப்பாங்க கிடையாது. ஏன்னு கேளுங்க, நீங்க நடந்துக்கிற விதங்களை பொறுத்து இருக்கு. நாங்க சரியாதான் நடந்துக்கிறோம். இப்ப ஆரோடுக்கார் வந்திருக்காரு, நம்ம வீட்டுக்கார நாடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லி மனைவி அழகா நாடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. காலையில வீட்டுக்கு போனோடனே ஆக நம்ம புருஷன் விடிய உழைச்சிட்டு வந்திருக்காப்புல வேர்வை சிந்து உழைச்சிருக்காப்புன்னு சொல்லி காலையில வீட்டுக்கு போன வந்த கணவருக்கு சாப்பாடை போட்டு அவங்க கை காலம் அமுக்கி விட்டு வேலை வெட்டியில பார்த்து படுக்க வச்சு அனுப்புவாங்க. உழைப்பியா உழைப்பாரு. நான் கேக்குறேன், கட்டின மனைவி கட்டின புருஷன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்களா? நீ இது ஒன்னே விடுமா மாமா, உங்க வீட்டுல உங்க மனைவி காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிருக்கீங்களா? விடுங்க, நீங்க கூட விடுங்க. நம்ம ஆளு அண்ணே மைச்சேட்டுக்காரனே வேணானே, நீங்க கூட நம்ம ஆளு தானே, விட்டுருங்கண்ணே. அண்ணே சரி ஆத்தா அக்காலாம் உட்காந்துருக்கீங்க, அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட கூட நான் கேட்கல, விடுங்க. எங்க அண்ணன் உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்க மனைவி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு ஆள் கை தூக்குங்கண்ணே. அப்பதான் காலில் விழுந்து பழக்கம். அதுக்கு அப்புறம் கை தட்டு பரிசு கிடையாது. அதுக்கு அப்புறம் என்ன சொல்ற மாதிரி கேட்டியா? கல்யாணம் அன்னைக்கே காலில் விழுந்துடுறாங்க. கல்யாணம் அன்னைக்குதான் மனத்தை கெடுக்குதியா? இல்லம்மா, அவர் சொல்ற நல்ல கல்யாணத்தை அன்னைக்குதான் விழுகிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டாடி தான் காலில் விழுவோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல விழுகிறாங்களா? இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாம. ஃபர்ஸ்ட் நைட்னா என்ன? மொதராத்திரிமா. அதுக்கு சரி, மொதராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலில் விழுந்திருக்காங்களா? அதுக்கப்புறம் விழுகல. நீ ரொம்ப மன வருத்தத்துல பேசுறேன்னு நினைக்கிறீங்க. மன பிராந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லப்பா அப்படிலாம் இல்ல. ஆனா இல்ல கட்டின மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எப்ப தெரியுமா? மாசத்துல ஒரே ஒரு நாள். அது ஏன் மாசத்துல 30 நாள் இருக்கா? ஏன் மாசத்துல ஒரு நாள் மட்டும் விழுகுறாங்க? புதன்கிழமை அன்னைக்கு. இந்த பாரு வா, அடிப்பட்ட ஆளு பேசுது பாரு, நிறையாட்டி விழுந்துருப்பாரு. அவர் வாரம் விழுகுறதா வேலை. அந்த லோனுக்காரருக்கு லோன் கொடுக்க வரப்ப பாவம் அவருக்கு கிடைக்கிற மரியாதைய பாக்க. கொண்டாட்டி கால விழுறா தப்பே இல்லையா? என்ன தப்புனால சொல்றீல்ல? இந்த லோன் கொடுக்க வர சார பாத்திருக்கியா? எப்படி பணம் கொடுக்க வரப்ப அவர் வருவார் பாத்திருக்கியா? டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவரு காலில் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படி வருவாரியா? பயங்கரமா. இப்ப ஒரு பேச்சுக்கு இப்ப நீ நான் இங்க நிக்கிறோம். இப்ப நம்ம 2 பேரும் லோன் எடுக்கிறோம். ஆமா ஆமா லோன் எடுப்போம். என் பேரு முனியம்மா, என் பேரு வெள்ளையம்மா. வெள்ளையம்மா ஹிந்தி வெள்ளையம்மா லோன் கொடுக்க சார் வரேன்னாரு. அப்படியே முடியாம? ஆமாண்டி. லோன் கொடுத்த உடனே ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு எவ்வளவு ஏத்துறேன்னு இருக்காரு? எனக்கு 50,000 ரூபாய் ஏத்துறேன்னு இருக்காரு. உனக்கு 50,000மா? ஆமாடி. எனக்கு 40,000 தாண்டி ஏத்துறேன்னு இருக்காரு. ஆண்டி உனக்கு 40 ரூபாய் மட்டும் ஏதோ ஓடியில போய் கிடக்குதாண்டி. ஓடியில போய் கிடக்கு. ஆமாண்டி, ஓடியில கிடக்கட்டும், ஓடியில கிடக்கட்டும். உனக்கு 50,000 ஏத்துவார்ல? எனக்கு 40,000 மாட்டி. சார் வருவாராம், இன்னைக்குதான் வராராம். அப்படியா? நம்மள எல்லாம் நேரடி ஆய்வு பண்ணிட்டு இல்லடி நேரடியா விசிட் பண்ணிட்டு மறுநாள் பணத்தை ஏத்திடுவாராண்டி. ஆமாடி, எனக்கு
எனக்கு செலவு நிறைய இருக்கு. அதெல்லாம் கிடக்கட்டும்டி. பணம் ஏறிடுச்சுன்னு வச்சுக்க, நீ நான் என்ன ஆமா உன் புருஷன் கையெழுத்து போட வரேன் இருக்கானா? ஆமாடி, வங்கிட்டு வரவே மாட்டேன்டா. அவன் எப்படி வருவான்? நான் சொல்றத கேளு. எப்படி? ஒரு கட்டி வாங்கி தரேன்னு சொல்லி வந்துருவாங்க. அப்ப புருஷங்களை கூப்பிடுறது அப்படித்தானா? உன் புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்காவது போட்டு. பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி அவன் கூப்பிட முடியும்? அவங்களுக்கு என்ன லோன்காரங்களுக்கு தெரியா போகுது? ஆரண்டுக்காரன் என் புருஷன் நேற்று ஒரு கோட்டு வாங்கி கொடுத்து வர மாட்டேன்டாரியா. அந்த ஆள் வேற பக்கம் கையெழுத்து போட போயிருப்பாப்ல. டேய் ஏன் போடா? சரி விடு, சார் வர்றாருடி. அப்படியா? பணம் வாங்கிடணும். அடியே முக்காயி வர்றாரு. நம்ம இன்னைக்கு லோனை வாங்காம இந்த ஊரை விட்டு போக கூடாது. இல்லாட்டி அந்த ஆள் காசு தர மாட்டாரா? மகளிர் மடத்துல லோன் கட்டியாகணும். சார் வர்றாருடி, வர்றாரு. பேசுவோம் சார். வணக்கம். சாருக்கு சேரம் போடுறது லோனுக்கு மேனேஜர் வந்திருக்காரு. சார் இத பேக்க கட்டுங்க சார். என்ன சார் ஒரு மரியாதை பண்றீங்க சார்? பேக்க கொடுங்க சார். பேக்க கொடுங்க சார். உட்காருங்க சார். ஆளு வளர்த்தியா இருக்காப்புல. அது வேற வேணாலும் உட்காந்தா படக்குன்னு எந்திரிப்பாங்க. சாரி எந்திரிக்கவே ஒரு வாரம் ஆகும் போலயே. லோன் வேணுமா வேண்டாம்? லோன் வேணுமா வேண்டாம்? லோன் வேணுமா வேண்டாம்? வேணும் சார். சார் லோன் கொடுக்கல சார். என் பேர் முனியம்மா சார். என் பேர் வெள்ளையம்மா சார். அவன் பேர் வெள்ளையம்மா சார். என்ன பீரா கூட எத்தா இருக்குது? எனக்கு கூட அப்படி இல்ல. என் பேரு முனியம்மா சார். அவன் பேர் வெள்ளையம்மா சார். என் பேர் வெள்ளையம்மா சார். சார் முனியம்மா சார். என் பேர் வெள்ளையம்மா சார். சார் சார் லோன் வேணுமா வேண்டாமா? எத்தா இருக்கு சார்? வேணும் சார். வேணும் சார். சார் நீங்க உட்காருங்க. சார் வேணும் சார். சார் இந்த ஜாக்கெட் எங்க தச்சீங்க? பஸ்ல தச்சாங்க. சார் லோன் வேணுமா இது? லோன் சார். சார் 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 லோன். சார் நீங்க என்ன சாருக்கு பொண்ணாட கொடுத்துருந்தீங்க. சார் இங்க அப்ப தாண்டி நமக்கு லோன் சீக்கிரமா ஏத்துவாரு. சார் நல்லா காலை தீட்டுங்க சார். சரி காலை போடாத சார். நல்லா சார் என்ன ஆக்கி போற மாதிரி உட்கார்ந்துட்டீங்க சார். அது நாய் சார். நல்லா சாருக்கு சாருக்கு சேவிங் பண்ண போறியா? சார் கட்டிங்க சேவிங்க சார். அடியே புக்க அடி முடியுமா? ஒண்ணா போறே இந்த போத்துறேன் நீ. அடி மாலை எடுத்துறோடி. நம்ம ஆளா சார் மாலை எடுத்துறோம். சார் அப்படியே சார் அப்படியே. நீ மாலை இருக்குடி. எடுத்து என்ன சார் இன்னைக்கு தூக்கிட வேண்டியது? ஏமா என்ன ஆபீசர் வந்து இப்படி உட்கார்ந்துருக்காரு? சாருக்கு மாலை போட்டு ஆமடி போறி. அடி முடியுமா? 10 பொருத்தம் பக்காவா இருக்குடி. ஆத்தாடி இந்த பொறுத்த யாருக்குமே வேறு. டக்குன்னு 1 ரூபா காசை வாங்குடி. லோன் கொடுத்தா அந்த சாருக்கு அப்புறம் மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் தப்பா போயிடுது. அவன் தூங்கிட்டான் போல இருக்குடி. ஐயே டக்குன்னு எடுடி. என்னடி 1 ரூபாய்க்கு இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயே ஏதோ ஒண்ணு ஒட்டு. 2025 அப்படிதான் இருக்கா? ஐயோ இந்த நேரத்துல 10 இல்லையே. நல்ல என்னடி அம்மா நல்ல கம்மு மாதிரி பிடிச்சிக்கும். ஒட்டு இந்த மாதிரி சார். ஐயா 2 ரூபா மாவட்டம் கொடுத்துருக்காரு. ஐயா ஒரு கோட் வாங்கி தரேன் ஐயா. கொஞ்சம் நான் தூக்குற வரையும் வாசிங்க ப்ளீஸ் ஐயா. ஐயா கூட ஒரு ஏதாவது வேட்டி கிட்டி வந்தா கூட எடுத்து கொடுக்குறோம். அடிச்சுடுங்க. அப்ப கூட தேங்காய் புத்தி போலாம் பாரு. ஏமா கரண்ட புத்தி போன பத்தியா? உனக்கு லோன் வேணுமா வேண்டாம்? ஐயோ சார் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. சார் சொல்லாதீங்க. ஐயோ நாளைக்கு மூர்த்த நாள் வேற. உன் பேர் என்ன? என் பேர் வெள்ளையம்மா. உன் பேருமா? என் பேர் முடியுமா சார்? இல்ல யாரு குழு தலைவி? சார் நான் தான் குடுத்துறேன். நான் தான் குடுத்துறேன். அம்மா குழு தலைவி யாருமானே? குடுத்துறேன். நாங்க தான் குடுத்துறேன். குடுக்குற மாதிரி பாருங்க சார். குழு தலைவி யாருன்னா
நான் காசு தர மாட்டேன். சார் சார் அவதான் சார் உனக்கு தான் நான் ஏத்துவேன். சார் உங்க மேனி என்ன இவ்வளவு இதா இருக்குது? என்னடி அவரு பீரானே பாத்துக்கிட்டு இருக்காரு. சார் சார் நீ உட்காரு சார் சார் உட்காரு சார் உன்னோட ஒரு முக்கியமான விஷயம். சார் சார் ஆதார் கார்டு இதை காட்டு சார் ஆதார் காட்டுவா. ஒண்ணு காடை காட்டுடி காடை காட்டு நல்லா நல்லா எடுத்து விட்டு காட்டு சார். என்ன வாடை வருதா? இல்ல வாடெல்லாம் வராது. சம்பாது அமௌண்ட். உன் புருஷன் எங்கம்மா கையெழுத்து போட? என் புருஷன் இந்த சார் சார் இந்த எத்தனை நாள் புருஷன்? இதான் முத புருஷன் ஒன்னே மாதிரி மானக்கிட்ட போய் ஆத்திக்கிறே. சார் சார் ஐயோ லோன் வேணும். என்ன சேர ஓட்டு ஏறினாதான் கைட்டுக்கு வருது கரெக்டா. ஏமா லோன் கொடுத்துருவீங்களா சார்? மாசமான பணம் கட்டிடுவியா? நான் மாசமான பணம் கட்டுறேனா? நீ யாருக்கு மாசமாக போற? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எங்கிட்ட அப்புறம் எப்படி நீ மாசமான பணம் கட்ட சொல்றாரு? மாசமானதான் தருவீங்களா? அட மாசம் பணம் கரெக்டா கட்டிடுவியாமா? மாசம் மாசமா? அப்படி சொல்லு. 7 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு பணம் தாண்ட என்ன நாக்கு போடுற விதமே சரியில்லையே. அம்மா ஓ இப்ப உங்களுக்கு நான் பணம் ஏத்திடுவேன். சரியா? மாசம் 3ஆம் தேதி இப்ப கரெக்டா பணம் கட்டிடுறேன். சார் எனக்கு சார் நான் வரேன். உட்காருங்க சார். நோட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சார் நீங்க பணம் தர்றீங்களோ இல்ல? போடணும்ல. எடுத்து போடுறேன் சார். இந்த நோட் எடுத்து கொடுக்குறேன் சார். நோட் எடுப்பா. இந்த எடுக்கிறேன் சார் எடுக்கிறேன் என்னடா வக்கால ஒளி இந்த பீரா இவ்வளவு எத்தா இருக்குது? இந்த கெந்த போடுவா. சார். இவ்வளவு பெருசா இருக்குப்பா. சார் நோட்டை புடி சார். இந்தா சார். ஏய் இது மசுரடி. ஏய் அட அடுத்த சிப்ல இருக்கு பாருங்க. சேவிங் பண்ண வச்சிருக்கீங்க. அடுத்த சிப்ல இருக்கு பாரு. சார் அடுத்த ஜிப்ல இருக்கா? ஏய் இந்த இருக்கு நோட்டை கண்டுபிடி. ஆம்படி ஆம்படி எடுத்து குடி. நீங்க பொட்டாட்டி உள்ள வயில சண்டைக்கு வந்துருவா. ராசுகிட்ட போறவன். பொண்டாட்டிக்குள்ளலாம் இதெல்லாம் தூக்கி வச்சு. டேய் யாவமா வச்சுக்காரு. சார் நோட்லாம் வேணாம் சார். பணத்தை ஏத்தி விட்டுருவீங்களா பணம் சார்? இப்ப ஏத்தி விட்டுருவேன். அவளுக்கு 3ஆம் தேதி நான் வருவேன். சார். இது பணம் வாங்குற பக்குவம் சார். அதே மாதிரி 3ஆம் தேதி இருக்கணும். இல்ல அப்புறம் வேற மாதிரி ஆயிப்போம். சார் நான் ரொம்ப சார் சார் நீங்க கோவக்காரன்னு எனக்கு தெரியும். பணம் ஏத்துறீங்களோ ஏத்தலையோ இதை மட்டும் எப்படியாவது சரி பண்ணி கொஞ்சம் இறக்கிக்கோங்க. டேய் ஏண்டி அவன் என்ன பந்தா வச்சுட்டு வந்திருக்கான் உள்ள? என்னடி என்னடி இப்படி இருக்குது? பணம் உங்க குழுவுல சார். குழுன்னு ஏறும். சார் பணம் ஏத்தி நம்ம அதில் ஆசை வந்து சொல்லுங்க. 50,000 சார். எனக்கு 40,000 சார். உங்களுக்கு சார் எனக்கு 50,000 சார். உனக்கு 1 லட்சம் வேணாலும் ஏறு. ஐயோ நீ நல்லா ஏத்துவடா. எப்படி அந்த பிள்ளைய காலையில ஏத்தாம விட மாட்டேன் போல. ஏண்டி முனியம் ஏண்டி வெள்ளையம்மா என்ன முடியுமா? பணம் ஏத்தி விட்டாரு. ஆமாடி. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த காசை வாங்கிட்டு நேரா நகை கடைக்கு போறோம். போய் இதுல 2 கிராம் தோடு, இதுல 2 கிராம் தோடு. தோடு. ஏன்னு சொல்லு. ஏண்டி இதை அடகு வச்சு மாசம் லோனை கட்டிடுவோம். அப்ப இதை அட வச்சு 2ஆம் மாசம் லோனை கட்டிடுவோம். அப்ப 3வது லோனுக்கு புருஷன் பெயிண்ட் அடிக்க போனாருடி. ஆமாடி வெள்ளை பெயிண்ட் அடிக்க போனாரு. உன் புருஷன் கொத்தனார் வேலைக்கு போனாருடி. ஆமா. பணம் கொடுத்தாங்களா? இல்லடி. எங்கடி கொடுத்தா? இந்த ஆளு வேற வந்துருவாண்டி. என்னடி பண்றது? பணம் கட்ட வேற காசு இந்த இல்ல. மானகிட்ட பேர் கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து தொலைஞ்சிரும். காலையில வந்துருவானே. ஏண்டி ஒண்ணு பண்ணலாமா? என்னடி நான் சொல்ற மாதிரி செய். நீ என்ன தெரியுமா பண்ற? அந்த ஆள் வர மாதிரி நீ அங்கிட்டு போய் நின்னுக்கு. சரி நான் உன்னை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். அப்புறம் நீ என்கிட்ட வா. வந்து உங்ககிட்ட வரவா? இல்லடி வந்து நம்ம 2 பேரும் வாக்குவாதத்துல ஈடுபடுவோம். நான் லோனு கட்டல. தன்னால திருச்சி போயிரு. சண்டைன்னு நம்ம போட்டு இன்னைக்கு நாடுற சண்டையில அவன் தெரிச்சு ஓடணும். வராண்டி வராண்டி தண்ணி குடிக்கிறோம். ஆமா. சார் 3 மாசமா பணம் கட்ட. சார் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு லோன் கொடுத்தாலும் தானே நீங்க? ஆமா. சார் வீட்டுல உங்க புருஷன்லாம் நல்லா இருக்காங்களா சார்? புருஷன் நல்லா இருக்கு. இது பொண்டாட்டி நல்லா அவனே பணம் எங்க? பொண்டாட்டி நல்லா இருக்காங்க. எந்த தரம் சார்? சாருக்கு நீ பேர் ஓட்டுறதெல்லாம் போதும். பணம் எங்கன்னு? அது இருங்க சார், இருங்க சார். அவசரப்படாதீங்க சார். நீங்க உட்காருங்க சார். வாங்க சார். இப்பதானே வந்திருக்கீங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. வந்து அந்த முனியம்மா வெள்ளையம்மா பணம் தான் சார் இன்னும் வரல. இந்த உட்காருங்க 5 நிமிஷம் தான். ஏண்டி வெள்ளையம்மா? என்னடி முடியுமா? ஏண்டி லோனுக்காரன் வந்திருக்கானே சார். சாண்டை குடிக்கி வந்து தொலைஞ்சிட்டானா? உங்களே சார் உட்காருங்க. அமைதி. கட்டையில போகிறதுக்கு ஒரு நேரம் ஏய், ஏண்டி, முடியுமா? ஏண்டி, உனக்கு அறிவு இல்லையாடி? இன்னைக்கு 7 மணி ஆயிடுச்சுன்னா லோனுக்கார் வருவான் தெரியாதா? ஏண்டி, அவன் தான் 4 அடி பையன். உங்களை சார் நீங்க உட்காருங்க. அமைதி மனசுல இருக்கணும். சார், இடைவெளி பையன். ஏண்டி, அவன் தான் சாண்டை குடிக்கி உங்களை சார் உட்காருங்க உட்காருங்க. பாருங்க சார். ஏண்டி, பணத்தை காலையில 7 மணிக்கு கட்டணும் தெரியுமா தெரியாது? அவன் தான் தூக்கு மாட்டி சாக மாட்டாங்க. அவன் சோத்த திங்கன்னா சோத்த விட்டு ஐயோ உங்களை அமைதி ரொம்ப முக்கியம் சார். அமைதி ரொம்ப முக்கியம். ஏண்டி, ஏய்? ஏன் சார், காலையில 7 மணிக்கு நீ வருவீங்க தெரியுமா? பணத்தை கொடுக்கணுமா இல்லையா? ஏண்டி உன் புடிச்ச கடைக்கு போனானே ஏண்டி பணத்தை கொடுத்தாங்க இல்லையா? இந்த லோனுக்காரன் இளவு எடுத்தவன் அவன் வீட்டுல இளவு விழுந்த விழுக்கத்தையோ இல்ல சார். சார், நீ என்ன சார் போய் உடனே எந்திரிக்கிற? அவன் கட்டையில போய் தொலைங்க. கால் வலிக்காதரா? உட்காருங்க சார். சார் உட்காருங்க. என்ன
மாதிரியே இருக்காடா. சீ எந்தடா எனக்கே ஒரு மூடு வருது. போல. ஐயோ, ஆத்தினால மன கட்டியறேன். தாலியை வித்தாவது பணத்தை கட்டணுமா? தெரிஞ்சுச்சுல லோன் எப்படி கட்டுற? சார் என் துணியை விடு சார். என்னது? என் துணியை விடு சார். புடிச்சிட்டேன். ஏ முடியுமா? அதுக்காக தாலியை வித்தலன்னு சொல்லாத என்ன சார். சார்? நாங்களே ஒண்ணே கண்ணே ஒரே ஒரு புருஷனை வச்சிருக்கோம். தொங்குதுல அதையும் பார்த்துட்டியாடா? இருக்கிறதே கொஞ்சம் அதையும் கண்டு வச்சுட்டியாடா? அங்க உனக்கு பெருசா இருக்கு சார். உங்களுக்கு பணம் தானே சார்? பணம் தான் கட்டுறேன் சார். போங்க சார், போங்க சார். தயவு செய்து கணவரோட வருமானத்தை தெரிந்து லோன் எடுங்க. ஆமா இல்ல வேற என்ன பண்றது? உயரம் பத்தாத அதுக்காக சேர மாட்டாரா வைக்க முடியும்? இவர் மாதிரி எல்லாம் லோன் எடுத்துவிட்டு பாவம் மாசம் 45,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காம மாசம் கணவரோட வருமானத்தை தெரிந்து லோன் எடுங்க. இந்த மாதிரி சூழல் வராம நம்ம ஊர் அருகாமையில லோன் எடுத்துக்கிட்டு பாவம் விஷத்தை குடிச்சு இறந்து போயிட்டாரு. யார்? மாதத்துக்கு முன்னாடி யார்? சீரியஸா நடந்தது கட்டுமாவடியில. ஆமா தயவு செய்து உங்களால எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிங்க. லோன் எடுத்து லோன் என்று வாழ்க்கை இழப்பதை விட இருக்கிறதை சேமித்து சந்தோஷமாக வாழ அனைவரும் பழகிக் கொள்வோம். நான் லோன்னாலதான் தற்கொலை அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா அனிதா, அருமையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். லோன் இனிமே யாரும் எடுக்க லோன் தர போய் தொலை சொல்லி தொலைஞ்சிரும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? எடுத்து விடுங்க. ஆடு வைக்கிற வேற மாதிரியா? நான் இவ்வளவு லென்த்தா போலப்பா. அதெல்லாம் பெட்டிக்காரி சேர்த்துக்கிறேன். திரண்டு உருண்டு அங்கிட்டு போகுது.
பண்ணல. அப்படியா? அது கூட ஆ. பச்சை பார்வதி ரதடி பச்சங்குடி மரதடி தேவியே வந்தா உங்கவா நீ வீசு பல. தங்கமான மனச மறந்து அவன் கூட போனியே ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் கூட போனியே யார் கூட தான் போனேன்? நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே சீச்சி போ அனிதா சீச்சி போ ஊரு விட்டு ஊரு வந்து அந்த வீடல் பண்ணாதீங்க வேறு கட்டு போடுவீங்களா? அங்க போல போல என்ன ஆகுங்க? திருவள்ளி இது வேளாங்கண்ணி என வேறொரு கனியவங்க நம்பி நாலு பேர் இப்படி வாசி அலையறீல அந்த பொம்பளை பிள்ளை தானே நம்ம கூட்டிட்டு வந்து நம்மள அசிங்கப்படுத்த அண்ணே. நீங்க கேட்டிருக்கணும் இதை. அண்ணே ஏனே கோவப்படுறீங்க? இல்ல அனிதா எனக்கு அது கோவம் வந்துடும். ஏனே? ஆம்பளை நான் தூக்குறேன்னா அது வேற விஷயம். ஓ அண்ணே அக்கா தங்கச்சி எல்லாம் உட்காந்துருக்கா. சரி, சரி. தாய் நாடு கண்டிப்பா. தாய் மொழின்னு உங்களை பெருமைப்படுத்தி காலை தூக்க போறேன். அப்ப நான் காலத்துக்கு ஆட வேண்டாமா? எந்த மேடையிலயும் சரி நான் வர மேடையில இனிமே காலை தூக்க கூடாது. அப்பா ஏன் தெரியுமா? இன்னைக்கு வந்து மத்த பவன் மாதிரி பச்சை கலர். மத்த பவன் மாதிரி நான் கிடையாதுமா. வித்தியாசமா நீ பாவடை கட்டி இருக்க நான் பேண்ட் போட்டிருக்கேன். நான் நமக்குன்னு தூக்கலாம் உன்னால தூக்க முடியுமா? ஆமா நொப்பக்கு இருக்க முடியும். அப்பெல்லாம் எப்படி? கோச்சுக்காதீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும்? ஒருவேளை நீ பேர் வாங்கினேன்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம ஊர்ல பேர் வாங்கணும்னு நீ நினைச்சினா நினைச்சேனா? உன் தொழில நான் வந்து இது தடுக்க மாட்டேன். ஓ. ஆனா எனக்கு ஒரு சங்கடம் என்ன தெரியுமா? என்ன சங்கடம்? இந்த பாவடை கட்டிட்டு உன்னால தூக்க முடியாதுல்ல. ஆமா, ஆமா. அதுக்கு அண்ணன் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன சொல்றேன்? பாவடையை கழட்டி போட்டுட்டு இந்த துண்டை கட்டிட்டு தூக்கு. அதே எனக்கு தேவையே இல்லை. நல்லா இருக்கும்டா. சூப்பரா இருக்காரு. சங்குன்னு தூக்கலாம். ஆடு கத்துது. கருப்பசாமி தங்க கலசமங்கரை தொழிலாளிமா என்னப்பா? நீ 100 லோன் எடுக்கலாம். என்னப்பா? 100 லோன் எடுக்கலாம். லோனா? சமாளிப்பேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி லோன் எடுத்ததே இல்லை. போக கூடாது. சரி நல்லா இருக்கிய நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி யாரையாவது இதுக்கு முன்னாடி யாரையாவது பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நானும் யாரும் பண்ணதில்லை. அப்படியா? நீங்களும் யாரும் பண்ணதில்லை. ஆமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? பண்ணலாமா? ஆ. இந்த லோன்கார் மறுபடியும் வந்து தொலைஞ்சிட மாட்டானே. கண்ணுல வந்து காட்ட சொல்லுங்க. அவன் அவ்வளவுதான் போய் சேர்ந்துட்டான். உன்னை பார்த்தவுடன் காதல் வந்து விட்டது. செய்ய எப்படி விட்ட காதல் தெரியுமா?
கண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் கண்ணாலாகுமா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா கைத்தட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி உங்களுக்கு என்ன காதல் மறிக்கொள்